Hi, welcome to Keru Food Basket channel. This is KB. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா senakilangu சுண்டக்குழம்பு எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த ஸ்பூன்லேயே பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அதே அளவுக்கு தனியாத்தூள், 2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, ஒரு சின்ன லைம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். தென் சேனைக்கிழங்கு 1/4 கிலோ, சின்னதாக தக்காளி இருந்தால் 4, மீடியம் சைஸ் இருந்தால் 2 எடுத்துக்கோம், ஒரு பெரிய வெங்காயம். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கு குட்டி குட்டி க்யூப்ஸாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நம்ம வாஷ் பண்ண தண்ணியில் இதை கட் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி வெங்காயம் வந்து ரேண்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி கட் பண்ணியாச்சு. ஆனியனும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் ஒரு வெங்காயம், மீடியமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி குக் பண்ணலான்றது பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம சொட்டே பண்ணிக்கலாம். இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம சொட்டே பண்ணால் போதும். இது கூடவே வந்து டொமேட்டோவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம வதக்கிக்கலாம். இதை வந்து நம்ம சொட்டே பண்ணதுக்கப்புறமா டர்ன் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இதை வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதும் பொரிக்கிறதுக்கு கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் வெந்தயம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் ஃபைன் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா சோட்டே பண்ணுங்க. அதனுடைய ரா ஸ்மெல்ஸ் எல்லாம் போகணும். இப்போ நல்லா சோட்டே பண்ணதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள். இந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 3 ஸ்பூன் தனியா பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவுடைய ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா சோட்டே பண்ணணும். இப்போ 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம அரிசி தண்ணியில் வந்து சேனைக்கிழங்கு போட்டு வச்சுருந்தோம். அதை நல்லா ரின்ஸ் அவுட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா மிக்ஸி ஜாரில், அதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீஃப் அண்ட் கறி லீஃப் இதில் சேர்த்து லிட் கவர் பண்ணி வைக்கணும். எந்த குழம்பும் பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் லீஃப் அண்ட் கறி லீஃப் சேர்த்து அந்த குழம்போடு சேர்ந்து வேகும் பொழுது ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா இந்த சேனைக்கிழங்கு நல்லா வேகணும். இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கறி லீஃபோடு அந்த கொரியாண்டர் லீஃப் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து எலுமிச்சம் பழ அளவுக்கு நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு 5 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணணும். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிட்டு சுண்டு வரும். இந்த அளவுக்கு வந்து தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டை குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கமகமன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், ஆப்பம், இட்லி, தோசை
இன்னும் போக நைட்டு மீந்த சாதத்தில் தண்ணி வச்சு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அதுக்கும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்டான சைட் டிஷ். ஓகே, இப்போ சேனக்கிழங்கை பற்றி பார்க்கலாம். சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியான ஒரு காய் வகை. இது வீக்லி ட்வைஸ் எடுக்கும்பொழுது ரொம்ப நல்லது பாடிக்கு. பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க தாராளமாக இந்த சேனக்கிழங்கை வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். இது ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு காய் வகை. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறக்காதீங்க. இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இது போல் நல்ல ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பாய்.